அவ்வளவு அது என்ன வியாதியா இல்லை என்னன்னு சொல்கிறதுக்கு அந்த சிஸ்டத்தில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி புத்தி உள்ளவன் எவனுக்கோ இது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பாருங்கள். 2031 இந்த மாதிரி எழுச்சி தமிழர் அவரோட பேரை சொல்கிறவக்கான காலம் வரும்னு போட்டுட்டு பண்டித திராவிடம் வெல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வச்சு முடிக்கிறீங்க. இது ரெண்டும் தனித்தனியாகவே பேசணும். அப்போ 2021 நீங்கள் விசிகா தான் ஆட்சி அமைக்கும்ன்றத உறுதியாக இருக்கீங்க, அது ஒன்றும். நீங்கள் பண்டித திராவிடம் வெல்லும்னா அப்போ இப்போ இருக்கிறது திராவிடம் ஆட்சி தானே, திராவிட மாடல் ஆட்சி தானே, அப்போ என்ன சொல்ல வரீங்க பிரதர்? இது நீங்கள் ரொம்ப கூட்டணியில் சிக்கலை வளர்த்து விட்றாங்க மேற்கொண்டு. இருந்தாலும் நான் நீ கேட்டனால நான் சொல்கிறேன் கருத்து. அதாவது திராவிடம் என்ற சொல்லாடலை முதலில் அரசியலில் கொண்டு வந்தவர் அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், ஜான் ரத்தினம், இதெல்லாம் வரலாறு. அதற்கு பிறகுதான் இந்த வார்த்தையை தந்தை பெரியார் பயன்படுத்துகிறார், அறிஞர் பெருமக்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ அது சொல்லாடலே எங்களுக்கு சொந்தமானது. இன்னமும் சொல்ல போனால், நல்லா சாதி வெறியோடு பேசும், தப்பாக எடுக்காதீங்க, ஆதி குடிகளுக்கு சொந்தமானது. அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசன் பயன்படுத்தி இது பண்ணுறாங்க. இன்னமும் சொல்ல போனால் உதயசூரியன் அப்படின்றதெல்லாம் பத்திரிகையாகவே நடத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் பழைய வரலாறு, யாரும் இதை மறுக்க மாட்டாங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.